ஹாய். ஒருத்தரோட பையன் ரொம்ப நாளைக்கு முன்னயே வீட்ட விட்டு வெளியேறிட்டான். தந்தை ஏதோ கோவிச்சுட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப கிழவனாயிட்டாரு. மகன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. தினசரிகள்ல எல்லாம் விளம்பரம் குடுத்து மகன அழைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வேற வந்தது. நீங்க கூப்பிடுறதுனால நான் வர்றேன். இன்ன தேதியில, இன்ன ரயில் வண்டியில வருவேன் அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புறான். மகன கூட்டிட்டு வர்றதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாரு அவங்க அப்பா. ட்ரெயின் வந்துட்டு போயிருச்சுன்னு தெரிய வந்தது. 4 மணிக்கு வரும் அப்படின்னு நெனச்ச வண்டி 2 மணிக்கே வந்துட்டு போயிருச்சு. பக்கத்திலேயே ஒரு சத்திரத்துல தங்கி, மகன் எங்க போனான் அப்படின்னு தேடணும்னு நெனச்சாரு அந்த அப்பா. அவரு பெரிய பணக்காரரு, ஜமீன்தாரு. சத்திரத்துல நுழைஞ்சு, "எனக்கு ஒரு இடத்த காலி செய்" அப்படின்னு உத்தரவு போட்டாரு. சத்திரத்தினுடைய மேலாளர், "அறை காலியா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டான். அவரோ ஜமீன்தார், "எவனையாச்சும் வெளிய விரட்டு. எனக்கு அறை வேணும்." பொறியாளரு இப்பதான் ஒரு பிச்சைக்காரனை போல ஒருத்தன் வந்து ரூம் எடுத்துக்கிட்டான். நான் விரட்டவா அப்படின்னு கேட்டப்போ, விரட்டி வெளியே தள்ளு அப்படின்னு சொல்றாரு அந்த அப்பா. வெளியே விரட்டியாச்சு. அந்த பையனோட அப்பா ஒரு அறையில இருந்து தன்னுடைய பையனை தேடுறதுக்கு ஆட்களை எல்லாம் அனுப்புறாரு. அவன் தான் பையன் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. அந்த பையனும் படிக்கட்டுல குளிர்ல அமர்ந்திருக்கிறான். இரவு குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் மீண்டும் மீண்டும் கெஞ்சுறான். வெளியே பனி பெய்யுது. எனக்கு உள்ள இடம் கொடுங்க. எனக்கு வயித்துல வேற அதிகமான வலி அப்படின்னு சொல்றான். மேலாளர் மூலமா ஜமீன்தாரு, "தகராறு செய்யாத, ஓடி போ, என் தூக்கத்தை கெடுக்காத" சொல்லி விரட்டிடுறாரு. அவன் வயித்த வலியினால அரற்றிக்கிட்டு இருந்தப்போ வேலையாட்களை வச்சு அவனை வெளியே தள்ளிட்டாரு. காலையில அந்த பையன் இறந்துட்டான். காலையில ஜமீன்தாரு வெளியே வந்து பார்க்கும்போது பையன் இறந்து கிடக்க. கூட்டம் கூடிருச்சு. மக்கள்லாம், "இவன் யாரு? உறவினர்கள்லாம் யாரு? இருக்காங்களா? தேடுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவனோட சட்டப்பைய குடைஞ்சப்போ ஒரு கடிதம் கிடைச்சது. இந்த பையன் ஜமீன்தார் தேடக்கூடிய பையன். ஜமீன்தார் செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுத்த செய்தி துண்டு இது. ஜமீன்தாரு வாயில்ல உட்கார்ந்துட்டு அந்த ஹூக்கா வந்து புகைச்சிட்டு இருந்தாரு. ஜமீன்தாருடைய பையன் உடனே பொங்கிருச்சு ஒரே அடியா. அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. இறந்த பையனா ரூம்குள்ள எடுத்துட்டு போறாரு. உயிரோட இருக்கும்போது புள்ளையே கூப்பிடல. நைட்டு இறந்தவன காலையில எடுத்துட்டு ரூம்குள்ள போறாரு. இந்த பையன குளிப்பாட்ட சொல்றாரு. புதிய உடைகள்லாம் அதுல அணிவிக்க சொல்றாரு. ஜமீன்தாருடைய பையன். அவன அதுக்காக அழைச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடக்குது. பையன் உள்ள இடம் அளிக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு நின்னான். ஆட்கள விட்டு தெருவுல விட்டு எரிய வச்சாரு அந்த ஜமீன்தார். உண்மையாவே அன்பு இருந்திருந்தா அவன வெளியே ஏத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இரவு அவன் வயிற்று வலியால துடிக்கும்போது, வெயில்ல, குளிர்ல அவன வெளிய தள்ளி விடுறதுக்கு மனசு வந்திருக்காது. யாருன்ற கேள்வி கிடையாது. துடிப்பு அப்படிங்கிறத கவனத்துல வைங்க. உங்கள பத்தியா அது யார் என்னங்கிறது பிரச்சனை இல்ல. மனுஷன் நோயில வேதனைப்படுறான். உண்மையான அன்புங்கிறது தான் வேற பிறர் வேறன்னு நினைக்கிறதே இல்ல.